வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரண்டரஸ் டிஎன்பிசி. நான் உங்க ஜெயகலா. நம்ம இன்னைக்கு ஒரு ரெக்கார்டட் செஷனா பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெய்லி மதியம் 2 மணிக்கு நம்மளோட லைவ் வந்துரும். சரிங்களா? நீங்க பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்க்கணும். சயின்ஸ் சப்ஜெக்ட் உள்ளவங்க கண்டிப்பா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் முடிச்சுட்டு சும்மா இருந்தாங்க அப்படின்னா பிஎட் என்ன சொல்ல டெட் எக்ஸாம்ஸ் எழுத சொல்லுங்க. சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளோட நோட்டிஃபிகேஷன் மே மாசம் வரும்போது ஜூலை மாசம் ஒரு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பத்துல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ தட் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. இல்ல நீங்க பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னா மதியம் 2 மணிக்கு டான் வந்துருங்க. ஓகேவா? சயின்ஸ் நம்ம 30 அவுட் ஆஃப் 30 போடுறதுக்காண்டி ஒரு கோல் வச்சு என்ன பண்ண வரோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லெசன் நம்பர் 18, 19 வந்தாச்சு. ஓகேவா? ஓகேவா? இதுல 18, 19 ஹாஃப் பார்க்க போறோம். ஸோ மறக்காம என்ன பண்ணிருங்கன்னா டெய்லி லைவ் பாத்துருங்க. இல்ல நான் படிக்கல அப்படின்னா நீங்க படிச்சுட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெக்கார்டிங்கா பார்த்து முடிச்சிருங்க. சரிங்களா? கூடவே படிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே கிளியர் பண்ணிடலாம். ஸோ நாட்கள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது போயிடும். சரிங்களா? ஸோ தட் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வாங்க. ஈஸியா இருக்கும். ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்கலாம். சரியா? ஓகேவா? பதட்டம் இல்லாம படிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஹூ இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு கேட்காங்க. மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு சொல்லி முதல் கொஸ்டின் வச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது ஜெனடிக்ஸ்ல இருந்தா இப்ப கொஸ்டின் பார்க்க போறோம். மரபியல். ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது எதை பத்தி படிக்காங்க அப்படின்னா ஜீன்ல ஏற்படக்கூடிய மாற்றம், மரபணுல ஏற்படக்கூடிய மாற்றம், அது சம்பந்தப்பட்ட நோய்கள், அதான் என்ன பண்ண போறோம்னா ஜெனடிக்ஸ்ல படிப்பாங்க. ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. சரியா? யாரப்பா சொல்றாங்க? சார்லஸ் டார்வினா, கிரிகர் ஜான் மெண்டலா, இல்லைன்னா டிஹெச் மார்கனா, இல்லைன்னா வால்டேயரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரா இருக்கும்? கெஸ் பண்ணியாச்சா? சரி, ஆன்சர் என்னது? மெண்டல்னு பேர் முடியுதா? அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவர் சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டாருன்னா ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சு வச்சிட்டாரு. அதனால ஜெனடிக்ஸ் கொஞ்சம் பெரிய போர்ஷனா ஆயிப்போச்சு. ஓகேவா? கண்டிப்பா மிஸ் பண்ணாம போகக்கூடிய ஒரு லெசனு. ஸோ கிரிகர் ஜான் மெண்டல் தான் என்ன சொல்றோம்? ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. விச் பிளான் டிட் மெண்டல் சூஸ் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? மெண்டல் தனது ஆய்வுக்காக எந்த தாவரத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தன்னோட ரிசர்ச்க்கான என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணியிருப்பாரு. அது என்ன பிளான்ட் அப்படின்னு சொல்லி யாரு கேட்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஹைபிஸ்கஸ் எடுத்தாரா, டொமேட்டோவா எடுத்தாரா, கார்டன் டீ பிளான்ட்டா, இல்லைன்னா நீமா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன எடுத்தாரு? என்ன சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பட்டாணி செடி. ஓகேவா? கார்டன் டீ பிளான்ட்னு சொல்லக்கூடிய பட்டாணி செடி தான் அவர் சூஸ் பண்ணாரு. பட்டாணி செடி இங்க சிம்பிளா கார்டன் டீன்னு கொடுத்தாச்சு. அதுல பொட்டானிக்கல் நேம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அதோட தாவர பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பைசம் சட்டைவம். என்ன பேரு? பைசம் சட்டைவம். சரி, இதை படிச்சு வச்சுக்கோங்க. பட்டாணிக்கு பைசம் சட்டைவம் அப்படின்னு பேர். ஏன் இவர் பட்டாணி செடி எடுத்தாரு? ஒரு அந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்க மாதிரி ஒரு வேப்ப மரத்தை எடுக்கல. சரியா? ஒரு தக்காளி செடி எடுக்கல. செம்பருத்தி எடுக்கல. சரியா? ஏன் பட்டாணி செடி எடுத்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் பாக்குறது ஜெனடிக்ஸ பத்தி ரிசர்ச் பண்ண போறாரு. அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறையில இருந்து இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கு, முகம் எப்படி இருக்கு, கண்ணு காது மூக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பட்டிமன்றமே நடக்கும்ல. அதே மாதிரி ஒரு மரபணு சம்பந்தப்பட்ட ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைகள் பண்புகள் கடத்தும் போது அதுல என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்றாரு. சரியா? இவர் பைசன் சட்டையும் பட்டாணி செடி எடுத்தது காரணம் என்ன அப்படின்னா இதோட ஆயுஷ் காலமே என்ன அப்படின்னா 1 வருஷம். என்னது? 1 வருஷத்துலயே பூ பூத்து காய் காய்ச்சி என்ன வந்துடும்னா வந்துடும். ஃபுல்லா முடிச்சு கம்ப்ளீட் ஆயிடும். அப்ப அதை அப்சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட 1856ல ஆரம்பிச்சு அவர் 1865 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாருன்னா ரிசர்ச் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட 9 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிளார் 2 ஒண்ணுலே இருக்கும். ஓகேவா? அதாவது பைசெக்சுவல் ஃபிளார்னு சொல்லுவோம். ஆண் பெண் மலர்கள் ஒரே மலர்ல காணப்படும். சரியா? இது ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு வெளியே யாரையும் தேடி போய் தேட வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி தெளிவான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். இப்ப டால் பிளான்ட் அப்படின்னா டால் தான் வரும். டுவார்ஃப் பிளான்ட் குட்டையான தாவரம்னா குட்டையான தாவரம் தான் வரும்.
நடுவுல இருக்கிற மாதிரி என்ன பண்ணாதுன்னா குழம்பி போன மாதிரி என்ன இருக்காதுன்னா வராது. அந்த யூனிக் கேரக்டர்ஸ் தான் வந்து காரணம். இதனாலதான் வந்து எடுத்தார். ஏதோ வேப்ப மரமோ இல்லைன்னா தென்னை மரமோ எடுத்தோம் அப்படின்னா அவரோட ஆயுஸ் வந்து முடிஞ்சிருக்கு. சரியா? ஓகேவா? இதுதான் வந்து காரணம். இவர் பட்டாணி செடி எடுத்தது காரணம். ஓகேவா? ஓகே. 3வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த phenotypic ratio ஆஃப் a monohybrid cross in the F2 generation? ஒரு பண்பு கலப்பின் F2 சந்ததியில் காணப்படும் புறத்தோற்ற விகிதம் என்னதுன்னு கேட்காங்க. மோனோஹைபிரிட் கிராஸ்னா இது வந்து கிட்டத்தட்ட 1856ல ஆரம்பிச்சு 1865 வரைக்கும் ரிசர்ச் பண்ணாருன்னு நம்ம சொன்னோமா. 9 இயர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணாருன்னு சொல்லி சொன்னோமா. இந்த 9 வருஷம் ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 7 செட் ஆஃப் ஆப்போசிட் கேரக்டர்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணார். சரியா? ஒரு டேபிள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 7 ஜோடி பண்புகளை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருப்பார். அதுல இருந்து ஒரு பண்பு, அதாவது நெட்டை குட்டை அப்படிங்கிற பண்பு எடுத்து என்ன பண்ணாருன்னா டால் பிளாஸ் அப்படிங்கக்கூடிய கேரக்டர் எடுத்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கிராஸ் பண்ணியிருப்பார். அதோட புறத்தோற்ற விகிதம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. புறத்தோற்றம்னு என்னது? பார்த்தோன்னே நெட்டையா இருக்கா குட்டையா இருக்கா? சரியா? அதை பார்த்தான்னு சொல்ல போறாங்க. சரியா? ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய phenotypic ரேஷியோன்னு கேட்டாங்க. இல்ல வெறுமனையா மோனோஹைபிரிட் கிராஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3:1. சரி, என்னது? 3:1. சரியா? அவருக்கு வந்து எப்படி கிடைச்சிருக்கும்? கேபிட்டல் டி அப்புறம் கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லி என்ன இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். கேபிட்டல் டி 1, இந்த 2 கலந்ததுல 2, அப்புறம் பியூரா டுவார்ஃபா இருக்கிறது வந்து என்னதுன்னா 1. சரி, இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு கேபிட்டல் டி இருந்தாலுமே அது வந்து நெட்டையா தான் இருக்கும். அப்போ 3:1 அப்படிங்கறதா வந்து பாக்குறதுல இருந்து, அதாவது நெட்டையா எத்தனை தாவரம் இருக்கு குட்டையா எத்தனை தாவரம் இருக்கு அப்படிங்கறத வச்சு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது? 3:1 அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரியா? 4வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா the physical expression of a character is called. ஒரு பண்பின் வெளித்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? என்ன சொல்றாங்க? பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ கேரக்டர் வந்து என்னன்னு சொல்றோம்? சொல்லுங்க. பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ கேரக்டர் என்ன சொல்றோம்னா phenotype. ஓகேவா? புறத்தோற்றம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு மனுஷனோட பார்த்த வெளிப்புற தோற்றத்தை தான் என்ன சொல்றாங்க? phenotype. ஜீனோடைப்னா என்ன அர்த்தம்? ஜீன்ல இருக்கக்கூடிய அந்த விஷயம், குணநலன்கள் சொல்லலாம்ல. அப்பா மாதிரியே குணம் இருக்கு, அம்மா மாதிரியே குணம் இருக்கு, இல்லைன்னா அவங்க அத்தை மாதிரி குணம் இருக்கு, இந்த மாதிரி சொல்றோம்ல. அதுதான் என்ன சொல்றோம்னா ஜீனோடைப் அப்படின்னு சொல்றோம். அந்த ஜீன்ஸை பார்த்து சொல்றது ஜீனோடைப். சும்மா வெளிப்புறமா பார்த்து சொல்றது ஹைட்டா இருக்காங்களா குட்டையா இருக்காங்களா, முடி வந்து சுருளா இருக்கா இல்லைன்னா நீளமா இருக்கா, அதெல்லாம் பார்த்து சொல்றது வந்து phenotype அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 5வது கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் த ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் மோனோஹைபிரிட் கிராஸ்? அதே ஒரு பண்பு கலப்போட மெண்டலோட ஒரு பண்பு கலப்போட ஜீனாக்க விகிதம் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஜீனோடைபிக் ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்காங்க. இப்ப என்ன பண்ணணும்? அந்த ஜீன்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணி சொல்லணும். சரியா? ஓகேவா? முதல்ல எழுதணும்ல. இந்த மாதிரி என்ன இருக்கும்னா இருக்கும். ஓகேவா? 1 2 1. அப்ப ஜீன்ல இருக்கக்கூடிய பியூர் டால் என்னது? 1. பியூர் டுவார்ஃப் என்னது அப்படின்னா 1. அதே 2 கலந்தது வந்து 2. சரி, ஆன்சர் என்னதுன்னா 1:2:1 அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? 6வது கொஸ்டின் பார்க்கலாமா? The term chromosome was first coined by whom? அதாவது 1888ஆம் ஆண்டில் குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அந்த குரோமோசோம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து முதல்ல சொன்னவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. மெண்டலா, டிஹெச் மார்கனா, இல்லைன்னா வால்டேயரா, இல்லைன்னா வாட்சனா? சரியா? டிஎன்பிஎஸ்சில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம டெட்லயே வந்து என்ன பண்ணலாம்? எதிர்பார்க்கலாம். முந்தி உள்ள டெட்டை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஓரளவுக்கு டெட் வந்து ஈஸியா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ தட் அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்புகளை. The term chromosome was first coined by யார் காயின் பண்ணாருன்னா வால்டேயர் அப்படிங்கிறவர் காயின் பண்ணார். சரியா? வால்டேயர் அப்படிங்கிறவர் தான் 1888ல குரோமோசோம் என்ற சொல்லை என்ன பண்ணாருன்னா முதல்ல உருவாக்கி, அதாவது காயின் பண்ணார். சரிங்களா? 7வது கொஸ்டின் பாருங்க. which of the following is a dominant trait in Mendel's pea plant? பின்வருவனவற்றில் மெண்டலின் பட்டாணி செடியில் ஓங்கு பண்பு எதுன்னு சொல்லி கேட்காங்க. ஓங்கு பண்பு வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. போட்டுடுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. அதாவது டாமினன்ட் ரெசிஸ்டன்ஸ் சரி 2 பேசுவோமா, அதுல டாமினன்ட் ட்ரைட் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. டாமினன்ட்னா எப்படி இருக்கும்னா நெட்டையா இருக்கும், விதை இருந்துச்சுன்னா உருண்டையா இருக்கும். சரியா? கலர் வந்து நல்லா எல்லோ கலர்ல இருக்கும்.
ஓகேவா? அப்ப ஆன்சர் இருந்ததுன்னா டால் ஸ்டெம். இது சுருங்கிய விதைன்னு கொடுத்துருக்காங்களா, இது ரிசசிவ், ஒடுங்கிய பண்பு. குட்டை தண்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இதுவும் ஒடுங்கிய பண்பு, ரிசசிவ். ஓகேவா? சோ ஆன்சர் வந்து என்னதுன்னா டால் ஸ்டெம் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். 8வது கொஸ்டின் பாருங்க. the point where two sister chromatids are joined is called. 2 குரோமாட்டிடுகளும் இணையும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி 2 குரோமாட்டிட் இருக்குன்னா அது ஜாயின் பண்ணக்கூடிய பொசிஷன் பெயர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. சொல்லுங்க பார்ப்போம். இந்த குரோமாட்டிடுகள் இணையக்கூடிய பகுதி பெயர் என்னதுன்னு சொல்லி கேட்காங்க. டீலோமியரா, சென்ட்ரோமியரா, சேட்டலைட்டா, லோகஸா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த குரோமாட்டிடுகள் இணையும் புள்ளி வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து என்னதுப்பா? சென்ட்ரோமியர். சரியா? அந்த நடுவுல இருக்கக்கூடிய பேர் என்னது? சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்றோம். சரியா? டீலோமியர் அப்படின்னா வால் பகுதி, டெயில் பார்ட். சரியா? சேட்டலைட் அப்படிங்கிறது ஹெட் பார்ட், அதாவது தலைப்பகுதி. லோக்கஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கரெக்டா அந்த பாயிண்ட்ல என்ன ஆகும்னா இணையும். சரியா? ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கும் அந்த சென்ட்ரோமியர் அப்படின்னு. அந்த குரோமாட்டிடுகள் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இது. சரியா? ஓகே. 9வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த phenotypic ratio ஆஃப் a dihybrid cross? இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இரு பண்பு கலப்பை எடுத்துக்கிட்டாங்க. அந்த என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா விதையோட வடிவம் ரவுண்டு. சரியா? சீடோட ஷேப்பையும் சீடோட கலரையும் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதுல அந்த இருபண்பு கலப்போட புறத்தோற்ற விகிதம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. என்னப்பா? phenotypic ரேஷியோ. டைஹைபிரிட் கிராஸோட phenotypic ரேஷியோ என்னதுப்பா? ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9:3:3:1. இப்போ மோனோ ஹைபிரிட் கிராஸ்க்கு பேசியிருப்போம். phenotypic ரேஷியோ, ஜீனோடைபிக் ரேஷியோ. phenotypic ரேஷியோ வந்து 3:1. ஜீனாக்க விகிதம் அப்படிங்கிறது 1:2:1 அப்படின்னு சொல்லி 2ஆ பேசியிருக்கோம். ஆனா நம்ம இருபண்பு கலப்புக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு ரேஷியோ தான் 9:3:3:1. சரியா? இது வந்து எதை பார்த்து பேசுறாங்கன்னா phenotypic ரேஷியோ தான் பத்தி பேசுறாங்க. புறத்தோற்ற விகிதத்தை தான் சொல்லியிருப்பாங்க, ஜீனாக்க விகிதத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சொன்னா காம்ப்ளிகேட் ஆயிடும், நிறைய வரும்ல குழம்பு. ஓகேவா? 10வது கொஸ்டின் பாருங்க. லைக் பீகட்ஸ் லைக் இஸ் a fact related to. ஒத்த உயிர்கள் ஒத்த உயிர்களை தோற்றுவிக்கும் என்பது எதனுடன் தொடர்புடையது, எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. போட்டுடுங்க. ஆப்ஷன் ஏ எவல்யூஷனா, ஹெரிடிட்டியா, ரெஸ்பிரேஷனா, போட்டோசிந்தசிஸா அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் இருக்குப்பா. ஆன்சர் வந்து என்னதுன்னா ஹெரிடிட்டி. பேரண்ட் மாதிரியே குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதுதான் வந்து சொல்றோம் பாரம்பரியம். பண்புகள் ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது, அதுதான் என்ன சொல்றோம், ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்றோம். the transmission of characters from one generation to another generation அப்படிங்கறது சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. ஓகே. 11வது கொஸ்டின். the specific location of a gene on a chromosome is called. குரோமோசோமில் ஜீன் அமைந்துள்ள குறிப்பிட்ட இடம் என அழைக்கப்படுவது என்னது? ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த ஜீன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த பர்டிகுலர் பிளேஸோட பேர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. மேட்ரிக்ஸா, லோகஸா, பெலிசில்லா, இல்லைன்னா சென்ட்ரோமியரா அப்படின்னு சொல்லி கேட்கும். the specific location of a gene on a chromosome is called என்னன்னு சொல்றோம்? ஆன்சர் என்னதுப்பா? 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர். சரியா? the specific location of a gene on a chromosome is called என்னன்னு சொல்றோம்னா லோக்கஸ்ன்னு சொல்றோம். சரி, என்னன்னு சொல்றோம்? லோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? 12வது கொஸ்டின் பார்க்கலாமா? which part of the chromosome provides stability? குரோமோசோமின் எந்த பகுதி அதற்கு நிலைப்புத்தன்மையை தருகிறது? குரோமோசோம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒவ்வொரு பார்ட்பட்டா பிரிச்சு அதோட ஃபங்க்ஷனை பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? இதுல எந்த பகுதி வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எந்த பகுதி ஸ்டெபிலிட்டி கொடுக்கும்? யோசிச்சாச்சா? கெஸ் பண்ணியாச்சா?
சேட்டலைட்டா, சென்ட்ரோமியரா, இல்லைன்னா டீலோமியரா, இல்லைன்னா குரோமோனிமாவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆன்சர் வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா டீலோமியர். இதை வந்து என்ன சொல்றோம்னா வால் பகுதி, அதாவது குரோமோசோமோட வால் பகுதி. இந்த டீலோமியருக்கு ஒரு நிக்நேம் இருக்கு. அந்த நிக்நேம் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏஜிங் கிளாக். என்ன பேர்? ஏஜிங் கிளாக். தமிழ்ல வந்து வயதை காட்டும் கடிகாரம். வயதை காட்டும் கடிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் இப்படி வந்து பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதோட சைஸ் இருக்குல்ல, சைஸ் அது வந்து என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ் இருந்துச்சுன்னா, அது வயசாக வயசாக, அதாவது இயர் போக போக என்ன ஆகும்னா, அது வந்து சைஸ் வந்து இந்த மாதிரி குட்டியாயிடும். அப்ப அந்த சைஸை வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த குரோமோசோமோட ஏஜை பத்தி பேசிடுவாங்க, சொல்லிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மரம் இருக்கா, மரத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ரிங்ஸ் இருக்கு, வளையம் இருக்கிறத பார்த்து அதோட வயசை வந்து கண்டுபிடிப்பாங்க. சரியா? அதே மாதிரி இந்த குரோமோசோமோட வயசை வந்து எதை வச்சு கண்டுபிடிக்காங்கன்னா, இந்த டீலோமியரோட சைஸை வச்சு தான் கண்டுபிடிக்காங்க. அது வயசாக வயசாக அதோட சைஸ் வந்து குட்டியாயிரும். அதுதான் என்ன சொல்றோம்னா டீலோமியர் அப்படின்னு சொல்றோம். இதனால இதோட பேர் என்ன சொல்றோம்னா ஏஜிங் கிளாக்கா பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. சேட்டலைட்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து என்னதுன்னா அந்த மண்டையில இருக்கக்கூடிய கொண்ட மாதிரி என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு அந்த சிங்கெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, சிங்கெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதாவது இந்த ஹர்பஜன் சிங் பஞ்சாப்ல இருக்கவங்க, இவங்க இருக்கக்கூடிய அந்த கொண்டையில இருக்கக்கூடிய அந்த டர்பன் மாதிரி என்ன இருக்கும்னா ஒரு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்னா சாட் குரோமோசோம். அவ்வளவுதான். அந்த நார்ம் மாதிரி இருக்கிறது வந்து இருந்துச்சுன்னா அது சாட் குரோமோசோம். மற்றபடி அது வந்து ஒன்றும் பேர் வந்து ஸ்பெஷாலிட்டி இல்லை. நம்ம டீலோமியர் பார்த்த மாதிரி. ஓகேவா? இதே இது இன்னொன்னு பேசுவோம். என்ன பேசுவோம்? பிரைமரி கான்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கான்ஸ்ட்ரக்ஷன் அப்படிலாம் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்ம இந்த வயசாக வயசாக சைஸ் சிறுசாயிருது டீலோமியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இதே மாதிரி மனுஷன் கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு சுரப்பி இருக்கு, ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த சுரப்பி பேர் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தைமஸ் சுரப்பி. என்ன பேர்? தைமஸ் கிளாண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? தைமஸ் சுரப்பின்னு பேர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்ப நம்மளோட மனுஷனோட இம்யூனிட்டியை பாருங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டு போலாமான்னு கேட்டா கூட்டு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆயிரும், டிசீஸ் வந்து சீக்கிரம் வந்து என்ன ஆயிரும்னா இன்ஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி. சரியா? அதே இது ஒரு யங் ஏஜ் ஸ்டேஜ்ல வந்து என்னதான் நோய் வந்து என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. அதாவது வயசாக வயசாக அந்த 50s 45 40 தாண்டாலே என்ன ஆயிருதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சு போயிருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த தைமஸ் சுரப்பி தான் வந்து காரணம். என்ன அப்படின்னா இந்த தைமஸ் சுரப்பியோட சைஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்னா அந்த யங் ஏஜ்ல தான் வந்து நல்லா பெருசா இருக்கும். அது ஸ்டார்டிங்ல வளர்ந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதான் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அது டெவலப் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் யங் ஏஜ்ல வந்து அது பெருசாயிரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன ஆகும்னா சைஸ் வந்து சிறுசாயிட்டே வரும். அப்ப இந்த சுரப்பி என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தைமோசின் ஒரு ஹார்மோனை சுரக்குது. என்ன பண்ணுது? என் தைமஸ் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேருன்னு சொல்லி சொல்லி கேட்பாங்க. அது பேர் என்னது? தைமோசின். சரியா? தைமோசின். தைமஸ் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன பேருன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம். இந்த தைமோசின் ஹார்மோன் தான் இம்யூன் பவர் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? அதாவது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். இந்த கிளாண்ட் வந்து சுருங்கி போயிட்டு அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி லெவலும் என்ன ஆயிருதுன்னா கம்மியாகுது. அதனாலதான் வந்து பிறந்த குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுக்கு காரணம். சரிங்களா? சரி, ஓகே. ஒரு கொஸ்டின்லயே நம்ம வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. ஓகே. 13வது கொஸ்டின் பார்க்கலாமா? 13வது கொஸ்டின் பாருங்க. A condition where both alleles are the same is called. ஒரு பண்பிற்கான 2 காரணிகளும் ஒரே வகையாக இருப்பின் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போ உதாரணத்துக்கு அவங்களே பிராக்கெட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. கேபிட்டல் டி இந்த மாதிரி சேமா இருந்துச்சுன்னா, ஸ்மால் டி இந்த மாதிரி சேமா இருந்துச்சுன்னா, அந்த பண்போட பேர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. போட்டுடுங்க. சொல்லுங்க பாப்போம். கண்டிஷன் வேர் போத் alleles ஆர் த சேம் அப்படின்னு சேமா இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்றாங்க? ஹெட்ரோசைகஸா, ஹோமோசைகஸா, இல்லைன்னா டாமினண்டா இல்ல ரிசசிவா அப்படின்னு கேட்காங்க. ஆன்சர் வந்து என்ன வச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு போல இருக்கிறது பேர் வந்து ஹோமோசைகஸ். என்ன பேர்? ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகேவா?
14வது கொஸ்டின். The checkerboard used to calculate the probability of genotypes is called. ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ள உதவும் வரைபட முறை வந்து எதுன்னு சொல்லி கேட்காங்க. அதாவது நமக்கு வந்து ஸ்கூல் புக்ல வந்து இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இத்தனை டைப் ஆஃப் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நான் சொன்ன கேபிட்டல் டி, ஸ்மால் டி, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்டு போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாப்பாங்க. இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கறத பாப்பாங்க. இதையும் கிராஸ் பண்ணி விட்டா நமக்கு வந்து என்ன மாதிரி கிடைக்குது அப்படிங்கறத பாப்பாங்க. அந்த போர்டுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. மெண்டல் ஸ்கொயரா, ஜெனடிக் சார்ட்டா, புல்லட் ஸ்கொயரா, குரோமோசோம் மேப்பா அப்படின்னு கேட்கறாங்க. போட்டுடுங்கப்பா. ஆன்சர் என்ன? அந்த செக்கர் போர்டோட பேர் என்னது? அந்த செக்கர் போர்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு காயினை டாஸ் பண்ணோம்னா எத்தனை டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து இருக்கு, எத்தனை ஹெட் வரும், எத்தனை டெய்ல் வரும்னு சொல்றோமா, அதே மாதிரி 2 பிளான்ட்டை வந்து கிராஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து எந்த மாதிரிலாம் வந்து பிளான்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றோம். அது பேர் வந்து என்னதுன்னா புனட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? புனட் கட்டம் அப்படின்னு சொல்றோம். இதை கண்டுபிடித்தவர் பேர் வந்து ஆர்சி புனட். ஆர்சி புனட் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து கண்டுபிடிக்காரு. ஸோ தட் அதுக்கு வந்து என்ன பெயர் வந்துட்டுன்னா புனட் கட்டம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துருக்கு. சரியா? ஓகேவா? ஓகே. 15வது கொஸ்டின் பார்க்கலாமா? டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம். சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம். டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேவா? டிஎன்ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். சரி, என்ன பேர்? ஆப்ஷன் பி. டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம். சரியா? அப்ப ஆர்என்ஏவோட ஃபுல் ஃபார்ம். ஆர்என்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன யோசிங்க? ரொம்ப சிம்பிள் தான். டிஆக்சி கட் பண்ணிருங்க, ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பேர். என்னது? ஆர்என்ஏவோட ஃபுல் ஃபார்ம் ரிபோ நியூக்ளிக் அமிலம். சரியா? ஓகே. 16வது கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 16. A chromosome with a centromere at one end is called. சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படும் வகை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி, அதாவது டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை இடத்த வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, அது நுனியில இருந்துச்சுன்னா, உள்ளதள்ளி இருந்துச்சுன்னா, நடுவுல இருந்துச்சுன்னா, இல்ல முக்கால்வாசியில இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. மெட்டாசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரே ஒரு முனையில இருந்துச்சு, சென்ட்ரோமியர் வந்து முனையில காணப்பட்டுச்சுன்னா அது பேர் என்ன சொல்லி கேட்காங்க. போட்டுவிடுங்க. ஆன்சர் என்னப்பா? இது முக்கியம், ரொம்ப முக்கியம். அது வந்து என்ன பேருன்னு முக்கியம், என்ன ஷேப்புன்னு சொல்லி முக்கியம். சரிங்களா? நுனியில இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? டீலோசென்ட்ரிக் பேர். டீலோனா டெய்ல்னு அர்த்தம். சரியா? நுனியில இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? டீலோசென்ட்ரிக். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இதை சொல்லிடுறேன். இதுல 4 இது வரும். 4 இதையும் பேசிட்டு போயிடும். சரியா? நான் முக்கியம் சொல்றேன்ல. அதே மாதிரி கொஞ்சம் உள்ளதள்ளி இருக்கணும். சரியா? கொஞ்சம் உள்ளதள்ளி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளதள்ளி இருக்கா, இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்றோம்னா ஆக்ரோசென்ட்ரிக். என்ன பேர்? ஆக்ரோசென்ட்ரிக். நுனியில இருந்துச்சுன்னா அது பேரு டீலோசென்ட்ரிக். கொஞ்சம் உள்ளதள்ளி இருந்துச்சுன்னா அது பேர் ஆக்ரோசென்ட்ரிக். ஓகேவா? ஓகேவா? இதே இது அன்ஈக்குவலா இருந்துச்சு, அதாவது ஒண்ணு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈக்குவலா இருந்துச்சு, ஈக்குவலா இல்லாம அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்றோம்னா சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்றோம். இந்த சப்மெட்டாசென்ட்ரிக் சொல்றோம். இதோட ஷேப் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒன்னு ஜே ஷேப்பா இருக்கும், இல்ல எல் ஷேப்பா இருக்கும். சரியா? ஒண்ணு ஜே ஷேப்பா இருக்கும், இல்ல எல் ஷேப்பா இருக்கும். இன்னொன்னு ஈக்குவலா டிவைட் பண்ணும். சரியா? 4வது கேட்டகரி எப்படி வரும்? ஈக்குவலா இப்படி டிவைட் ஆச்சுன்னா அது பேர் என்ன சொல்றோம்னா மெட்டாசென்ட்ரிக். என்ன பேர்? மெட்டாசென்ட்ரிக் வி ஷேப்டு அப்படின்னு பேர். வி ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பேர். ஓகேவா? ஓகே, 4 இது பார்த்திருக்கோம். அப்ப இந்த டீலோசென்ட்ரிக்கும் ஆக்ரோசென்ட்ரிக்கும் நான் ஷேப் சொல்லல. இந்த டீலோசென்ட்ரிக்கும் ஆக்ரோசென்ட்ரிக்கும் என்ன ஷேப்னா ராட் ஷேப், தண்டு வடிவம் கொண்டது. டீலோசென்ட்ரிக்கும் ஆக்ரோசென்ட்ரிக்கும் என்ன ஷேப்? ராட் ஷேப். சப்மெட்டாசென்ட்ரிக்னா ஜே இல்லைனா எல் ஷேப், மெட்டாசென்ட்ரிக்னா வி ஷேப். ஓகேவா? 17வது கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நார்மல் ஹியூமன் செல்? ஸோ ஒரு சாதாரண மனித செல்லில் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க, எத்தனை ஜோடின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை குரோமோசோம்னு கேட்கல, எத்தனை ஜோடின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? நல்லா பார்த்து யோசிச்சு சொல்லணும்.
மனுஷன் கிட்ட கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் குரோமோசோம் வந்து எண்ணிக்கை வந்து மாறுபடும். சரியா? இப்போ நார்மலா மனுஷங்கிட்ட எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னா 23 ஜோடி. 23 ஜோடினா மொத்தம் 46 குரோமோசோம்கள் காணப்படுது. அதுக்காண்டி 46 ஜோடின்னு போட்டுறக்கூடாது. 46 ஜோடினா டபுள் பண்ணி வந்துடும். 92 ஆயிரும். சரியா? ஓகேவா? 23 ஜோடி குரோமோசோம் 46 குரோமோசோம்கள் வந்து மனுஷன்ட்ட வந்து காணப்படுது. ஓகே. 18வது கொஸ்டின் பார்க்கலாமா? 18வது கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னா, இன் ஹியூமன்ஸ் தி 23rd pair of chromosomes determines the sex and it's called. மனிதர்களில் காணப்படக்கூடிய 23வது ஜோடி குரோமோசோம் தான் பாலினத்தை நிர்ணயிக்கின்றன. அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அதாவது ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா, சரியா, மேலா ஃபீமேலா டிட்டர்மைன் பண்றது வந்து அந்த 23வது குரோமோசோம்ல இருக்கக்கூடிய இதுதான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதாவது அந்த குரோமோசோம் வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல் தான். ரெண்டுமே எக்ஸா இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? ஃபீமேல் தான். ஒன்னு எக்ஸ் ஒன்னு ஒய்யா இருந்துச்சுன்னா அது வந்து மேல். ஓகேவா? இவங்க என்ன கேட்காங்கன்னா அந்த 23வது குரோமோசோமுக்கு வந்து ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த 23 ஜோடி குரோமோசோம் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. 22 1 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒண்ணுதான் என்ன பண்ணணும்னா ஆனா பெண்ணான்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணும். அந்த குரோமோசோம் பேர் என்ன சொல்றோம்? அல்லோசோம்கள். என்ன பேர்? அல்லோசோம்கள். அப்ப அந்த ஒரு ஜோடி என்ன சொல்றோம்னா அல்லோசோம்கள் சொல்லியாச்சு. அப்ப அந்த 22 ஜோடி என்ன சொல்றோம்னா ஆட்டோசோம்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? 22 ஜோடி ஆட்டோசோம்களும் அந்த ஒரு ஜோடி என்ன சொல்றோம்னா அல்லோசோம்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, ஓகே. 19வது கொஸ்டின் பார்க்கலாமா? 19வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் டிஎன்ஏ இஸ் அ டேஷ் ஸ்ட்ரக்சர். வாட்சன் மற்றும் கிரிக் மாதிரியின்படி டிஎன்ஏ என்பது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பாகும் சொல்லி கேட்காங்க. சரியா? அதாவது நம்ம வாட்சன் கிரிக் மாடல்ல டிஎன்ஏவோட டபுள் ஆன்சர் வளரிட்டுனா சரி, ஓகே. ஓகே, ஆன்சர் என்னது? டிஎன்ஏவோட வடிவம் என்னன்னு கேட்டாங்கன்னா இரட்டை சுருள் வடிவம். சரி, ஆன்சர் என்னது? டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த இரட்டை சுருள் வடிவத்தை வந்து சொன்னது யாரு அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக். சரியா? 3 டைமென்ஷனல் மாடல் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறத சொன்னது யாரு? வாட்சனும் கிரிக்கும் சொல்லியிருப்பாங்க. ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக். ஓகேவா? இவங்க 2 பேரும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இரட்டை சுருள் வடிவம் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? பார்ப்போம். ஓகே, 20வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 20. 20 தானே? ஆமா, 20 தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 20. Which nitrogenous base always pass with adenine in DNA? அந்த டிஎன்ஏல என்ன இருக்கும்னா அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின். சரியா? சில இடங்கள்ல யுரேசில், ஓகேவா, அந்த மாதிரி காணப்படும். அடினைன் வந்து யாரு கூட தான் பேர் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. குவானைன் கூட ஆகுமா, சைட்டோசின் கூட ஆகுமா, தைமைன் கூட ஆகுமா, இல்ல யுரேசில் கூட ஆகுமா? சொல்லுங்க. அதுக்கு ஒரு இது இருக்கு. ஓகேவா? இந்த புள்ளி வச்சு கோலம் போடுறாங்களா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின். மேல இருந்து கீழே. சரியா? அடினைன், குவானைன், அப்புறம் தைமைன், சைட்டோசின் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த அடினைனையும் குவானைனையும் என்ன சொல்லுவாங்கன்னா பியூரின்கள். என்ன பேர்? பியூரின். இந்த தைமைனையும் சைட்டோசின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிமிடன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பியூரின்கள் வந்து பிரிமிடன் கூட தான் பேர் ஆகுமா. அப்படின்னா என்ன இருக்கும்னா ஒண்ணு அடினைன் வந்து தைமைன் கூட பேர் ஆகும், அப்படி இல்லைன்னா சைட்டோசைன் கூட பேர் ஆகும். சரி, இங்க ஆப்ஷன்ல சைட்டோசைன் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களே. சரி, ஓகே. அப்ப ரெண்டுமே வரும்னே. ஓகேவா? கரெக்டா சொல்லணும்னா தைமைன் தான். நமக்கு புக்கு படி சொல்லணும்னா டபுள் பாண்ட் கொடுத்துருப்பாங்களா? ஓகேவா? தைமைன் தான் சொல்லணும். சரியா? அந்த பியூரன் பிரிமிடன் கூட தான் வந்து பேர் ஆகும் அப்படிங்கிறதா வந்து கான்செப்ட். அந்த அடினைன் வந்து குவானைன் கூட பேர் ஆகாது. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டி கூட தான் பேர் ஆகும். சரியா? யுராசில் எங்க இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்என்ஏல காணப்படும். ஓகேவா? 21வது கொஸ்டினா? Question number 21. The nitrogenous bases in DNA are linked by dash bonds. அதாவது டிஎன்ஏவில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் எந்த பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன? டிஎன்ஏல நைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டா, நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அது எந்த பாண்டால பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அயோனிக்கா, கோவலண்டா, ஹைட்ரஜனா, மெட்டாலிக்கா அப்படின்னு கேட்கறாங்க. சொல்லுங்க, பார்க்கலாம். ஆன்சர் என்ன?
எந்த பாண்டு? ஆன்சர் வந்து என்னது? ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். சரி, ஆன்சர் வந்து ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. 22வது கொஸ்டின் பார்ப்போமா? இந்த ஹைட்ரஜன் பாண்ட் தான் என்ன பண்ணணும், அந்த டிஎன்ஏக்கே ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். சரியா, அதுவும் முக்கியம். In human sex determination, which chromosome from the father leads to the birth of the male child? போட்டுடுங்க, நான் சொல்லிட்டேன். மனித பாலின நிர்ணயத்தில் தந்தையிடம் வரும் குரோமோசோம் ஆண் குழந்தை பிறக்க எந்த குரோமோசோம் வரணும் சொல்லி கேட்காங்க. எக்ஸா, ஒய்யா, ஆட்டோசோமா, 21st குரோமோசோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போட்டுவிடுங்க, நான் சொன்னேன். ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லிடலாம். XX யாரு, XY யாரு? என்ன குரோமோசோங்க? ஒய் குரோமோசோம். சரியா, ஒய் குரோமோசோம். 23வது கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 23. Question number 23. Down syndrome is a genetic condition caused by the presence of an extra copy of chromosome number. அதாவது டவுன் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம்கள், 46 குரோமோசோம் சொல்லி சொல்றோம். அதை ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அதாவது அங்கங்க இடத்துல இருந்தாதான் ஒரு முழு மனுஷன் வந்து பிறக்கலாம். இதுல ஒண்ணு வந்து இடம் மாத்தி உட்கார்ந்து இருந்தாலோ, இல்லைன்னா மிஸ் ஆயிருந்தாலோ, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருந்தாலோ, அது வந்து ஜீன் மரபணு சம்பந்தப்பட்ட நோயில கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா? லக்கிலி நமக்கு வந்து அந்த இது இல்லைன்னு நினைச்சுக்கணும். சரியா? ஓகேவா? சோ அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து குணப்படுத்துறது கஷ்டம் தான். சரிங்களா? சோ அதாவது அது வந்து இடத்துல இருக்கணும். அப்படி டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது எந்த குரோமோசோம்ல எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி இருக்கு அப்படின்னு கேட்காங்க. சரியா? ஆன்சர் வந்து என்னது? 21st, அதாவது 21வது குரோமோசோம்ல எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் வந்து காணப்படும். அதுக்கு வந்து நிக்நேம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நல்லா ஞாபகம், ட்ரைசோமி 21. இந்த ட்ரைசோமி எதை குறிக்குதுன்னா மனுஷனோட அந்த 46 குரோமோசோமா 2n டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருமயம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கூட எக்ஸ்ட்ராவா ஒண்ணு. ட்ரைனா 3 தானே, 2n+1 ட்ரைசோமி. அப்ப 21வது குரோமோசோம்ல எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி இருக்கு. ஓகேவா? அப்புறம் 24வது கொஸ்டின். The diagrammatic representation of a karyotype is called an. ஒரு சிற்றினத்தின் karyotype வரைபட விளக்கம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இருக்கு. அதாவது நம்ம ட்ரைசோமி 21 வந்து டவுன் சிண்ட்ரோம் சொல்லி பார்த்திருக்கோம். ட்ரைசோமி 13 ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். மரபணு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நிறைய இருக்குன்னு. ஓகேவா? கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடும் மரபணு சம்பந்தப்பட்ட நோய் தான். இவங்க என்ன கேட்காங்கன்னா, இது கேரியோடைப்ல என்னன்னு சொன்னா 46 குரோமோசோம் வந்து அதாவது அங்கங்க என்ன இருக்கும்னா இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டா வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பிக்சர் போட்டு காமிச்சிருப்பாங்க. டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசை தானே, அந்த மாதிரி இறங்கு வரிசையில என்ன பண்ணிருப்பாங்க, சார்ட் மாதிரி போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது? இடியோகிராம். சார்ட் மாதிரி போட்டு காமிச்சிட்டாங்கன்னா அது பேர் என்னது? இடியோகிராம். Question number 25. Question number 25. The nucleoside is composed of. நியூக்ளியோசைடு என்பது எதை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போட்டுடுங்க. ஆன்சர் வந்து நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது எதால ஆனது அப்படின்னா நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர், நைட்ரஜன் காரம் மற்றும் சர்க்கரை மூலக்கூறு சேர்ந்ததை வந்து என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியோசைடு. அதே இது நியூக்ளியோடைடுனா என்னன்னு கண்டுபிடிங்க. நியூக்ளியோடைட் கம்ப்ரைசஸ் ஆஃப் டேஷ். ஓகேவா? நியூக்ளியோடைடு அப்படின்னா எதுவும் சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 26. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Which fossil bird is considered as a connecting link between reptiles and birds? அதாவது இந்த ஃபாசில், அதாவது தோண்டி எடுப்பாங்கல்ல, தோண்டி எடுக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊர்ந்து போகக்கூடிய விலங்கு, அதாவது ரெப்டைல்ஸ் என்னது? ஊர்வன.
இன்னொன்னு பறக்கிறது, பேர்ட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு உயிரினத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு கூட தோண்டி எடுத்தாங்க. அந்த எலும்புக்கு ஒரு பேர் என்னன்னு சொல்லி கேட்கணும். சரியா? அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு வாலும் இருந்துச்சு, ரெக்கையும் இருந்துச்சு. வால் வந்து ரெப்டைல்ஸ்க்கு வந்து எடுத்துக்காட்டு. அதே ஊர்ந்து போகக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் வால் இருக்கும். அதே இது ரெக்கை வந்து யாருக்கு இருக்கும்னா பேர்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருந்துருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? கரெக்டா நல்லா பிக்சர் போட்டு காமிச்சு வச்சிருப்பாங்க. அது பேர் என்னது? ஆர்கியாப்டெரிக்ஸ். சரி, ஆன்சர் வந்து ஆர்கியாப்டெரிக்ஸ். ஓகே, எத்தனாவது கொஸ்டின்? 26 பார்த்துருக்கோமா? 27 முடிக்க போறோம். 27. Organs that have different structures but perform similar functions are called. வெவ்வேறு அமைப்புகளை கொண்டிருந்தாலும் ஒரே மாதிரி பணிகளை செய்யும் உறுப்புகள் எவை? அதாவது ஸ்ட்ரக்சர் வித்தியாசமா இருக்கும், ஆனா ஃபங்க்ஷன் சேமா இருக்கும். அமைப்பு வந்து ஒண்ணு போல இருந்துச்சுன்னா அது பேரு. செயல் மட்டும் ஒண்ணு போல இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? தமிழ்ல பாத்தீங்கன்னா நீட்டா கொடுத்துருப்பாங்க. செயலொத்த உறுப்புகள், அனலகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தாப்புல 28வது கொஸ்டின் நான் கேட்கிறேன். சரியா? அடுத்தாப்புல 28வது கொஸ்டின் நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னா 28வது கொஸ்டின் வந்து என்னதுன்னா, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் சிமிலரா இருக்கும். இங்க ஸ்ட்ரக்சர் வந்து சேமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமைப்பு வந்து ஒண்ணு போல இருக்கும், ஆனா ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பனி வந்து எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டா இருக்கும். உதாரணத்துக்கு மனுஷனோட கை, அதுக்கப்புறம் நம்ம குதிரையோட காலு, முன்னத்தி காலு, பூனையோட காலு, ஓகேவா? அந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரக்சர் சேமா இருந்து, அதாவது எலும்பு எல்லாம் ஒண்ணு போல இருக்கும், ஆனா ஃபங்க்ஷன் வந்து வித்தியாசமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்றாங்கன்னா, அமைப்பு ஒண்ணு போல இருக்கிறதுனால அது அமைப்பு ஒத்த உறுப்புகள். சரி, ஆன்சர் அது அமைப்பு ஒத்த உறுப்புகள். ஓகேவா? வெஸ்டிஜியல் ஆர்கன், அட்டாலிஸ்டிக், அந்த அட்டாலிசம் அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன அப்படின்னா, முன்னோர் பண்பு மீட்சி. மனுஷன் வந்து எதுல இருந்து வந்தானா? குரங்குல இருந்து வந்தானா? அப்போ திடீர்னு ஒரு குழந்தை பிறக்கும் போது உடம்பு ஃபுல்லா முடியும், உடம்பு ஃபுல்லா முடியும், வாளோட பிறந்தா அது பேர் என்ன சொல்றோம்னா அட்டாவிசம். சரியா? அதாவது ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ஆன்சிஸ்டல் கேரக்டர்ஸ். அந்த முன்னோரோட பண்பு, சயின்ஸ் படி குரங்குல இருந்து வந்தான் அப்படிங்கிற முன்னோரோட பண்பு வந்து மறுபடியும் வந்துட்டுனா அது பேர் எனது முன்னோர் பண்பு மீட்சி என்று அழைக்கப்படுகிறது. 30வது என்ன சொல்றோம் அப்படின்னா, அதுல என்ன கொடுத்துருக்காங்க? வெஸ்டிஜியல் ஆர்கனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எச்சு உறுப்புகளுக்கு எக்ஸாம்பிள். வெஸ்டிஜியல் ஆர்கன்னா என்ன டெஃபினிஷன்? இருக்கு, ஆனா ஏன் இருக்குன்னே தெரியல. நம்மளும் அப்படிதான் இருக்கோம்னு அது கொஞ்சம் மாத்திக்கிடணும். சரியா? வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படிங்கிறது இருக்கும், ஆனா ஏன் இருக்குன்னு தெரியாது. இப்ப உதாரணத்துக்கு காதோட செவி மடல் இருக்கா? ஏர் பின்னான்னு சொல்லி சொல்லுவோம். இருக்கு, ஆனா அதுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? தெரியல. சரியா? அதே இது குடல்வால், வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் இருக்கு, அதுக்கு பர்டிகுலர் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டா இல்ல. அதனாலதான் வந்து வைத்த அந்த அப்பெண்டிக்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து வெட்டி தூர போட்டுறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனா அதுக்கு என்ன சொல்ல, ஒரு ஆர்கன் இருக்கும், ஆனா அதுக்கு வந்து என்ன இருக்காதுன்னா ஏன் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் வெஸ்டிஜியல் ஆர்கன், எச்சு உறுப்புகள். குரங்குக்கு வந்து வால் இருந்துச்சு, மனுஷனுக்கு வால் இருக்கான்னு கேட்டா வால் உள்ள போயிட்டான், கொஞ்சோண்டு குட்டியோண்டு இருக்கான். ஏன்னா அது டீஜெனரேட் ஆயிடுது, யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால டீஜெனரேட் ஆயிடுது. அந்த காதோட செவிமடல் ஏன் இருக்கு? இப்போ வீட்டுல வந்து என்ன ஆயிருது, 3 வேளையும் சோறு கிடைச்சது தட்டுல என்ன. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க மனுஷன்? வேட்டையாட போவாங்களா? வேட்டையாடும் போது ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் அந்த காது வந்து அசைச்சு அசைச்சு பார்ப்பாங்க. இந்த முயல், மாடு, ஆடு, சரி, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா காதை வந்து நல்லா அசைக்கும். இதே மாதிரி மனுஷனுக்கும் வந்து காது கொஞ்சம் பெருசாதான் இருந்துச்சான், அது வந்து அசைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க வேட்டையாடும் போது. இப்ப வந்து வேட்டையாடுற பழக்கத்தை விட்டதுனால இந்த காதோட செவிமடல் வந்து குட்டியாகி அது வந்து என்ன பண்ண முடியலன்னா அசைக்க முடியல. சரியா? ஓகேவா? இது வேற அடுத்தாப்புல ஒரு கான்செப்ட். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஏன் இருக்கு எதுக்கு இருக்குன்னு நியூஸே கிடையாது. ஓகேவா? அதுதான் என்ன சொல்றோம்னா வெஸ்டிஜியல் ஆர்கன், எச்சு உறுப்புகள். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? 30ல நீங்க வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. சரியா? மறக்காம அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன பண்ணிருங்கன்னா 19வது லெசனும் 20வது லெசனும் படிச்சுட்டு வந்துருங்க. 19வது லெசன் நம்ம கொஞ்சம் தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய இருக்கு. அதுவே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டு போலாம்.
வராண்டா ரேஸ் வந்து நம்ம வந்து தலைவி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க பெண்களுக்காண்டி விமென்ஸ்க்காண்டி ஸ்டார்ட் பண்ண பேட்ச். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க வந்து வீட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். சரியா? வேலைகள் நிறைய இருக்கலாம். டெய்லி 2 மணி நேரம் நீங்க படிச்சா போதும். மொத்தம் 120 டேஸ் பேட்ச். 105 கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. வீக்கெண்ட் அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்னா 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து ரிவிஷனும் மென்டாக்ஷனும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 12 புக் கொடுத்துருவாங்க. 1560 டெஸ்ட் கிடைக்கும். 2800 ரிவிஷன் கிடைக்கும். ஒரு 78 ஒன்லைனர்ஸ் வந்து இருக்கும். இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஓகேவா? நம்ம வீடியோ கீழே வந்து லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி மினிமம் ஒரு 6 மாசம் 8 மாசம் வந்து படிக்கணும். கட்டாயம் வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வந்து போடணும். சரிங்களா? ஸோ வந்து நீங்க சேர விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை ஃபில் பண்ணீங்கன்னா டீமே கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்க பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. டெட் எக்ஸாம்ஸ் பேப்பர் 1 அண்ட் 2 வந்து நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் வராண்டா ரேஸ்ல இருந்து. ஆன்லைன் கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ தட் ஈவினிங் 6 to 9 PM. ஓகேவா? இந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து நடக்கும் லைவா. ஒரு மொபைல் ஃபோன், நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். சரிங்களா? அப்படி ஈவினிங் லைவ் பார்க்க முடியல அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரெக்கார்டடா நீங்க பாத்துக்கலாம். ரெக்கார்ட் செஷனா வந்து பாத்துக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வந்து போன தடவை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 352 பேர் வந்து கிளியர் பண்ணி போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தாப்புல நீங்களும் வந்து கிளியர் பண்ணி போகணும். ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எடுங்க. ஓகே, அட்மிஷன் போடுறதுக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து உங்களை வந்து இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ஆனுவல் பிளானர் 2026க்கான ஆனுவல் பிளானர் விட்டாச்சு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸும் நடக்க போகுது. ஸோ இப்பத்துல இருந்தே நீங்க ஆரம்பிச்சாதான் படிக்க முடியும். ஸோ வந்து புது பேட்ச் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகி போக போகுது. ஓகேவா? ஆல்ரெடி பேட்ச் போயிட்டு இருக்கு. நியூ பேட்ச் வந்து மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை ஃபில் பண்ணிங்கன்னா டீமே உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி வந்து எதை படிக்கிறது, எதை விடுறது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை வந்து படிக்க வச்சு டெஸ்ட் போட வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் உண்டோ அத்தனையும் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஆல்ஓவர் தமிழ்நாட்டில் மொத்தம் 28 பிரான்ச் வந்து இருக்கு. ஸோ உங்களோட நியர்பை பிரான்ச் வந்து என்னது அப்படிங்கிறத பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து நீங்க வீட்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா கிளியர் பண்ண முடியல அப்படின்னா தங்கி படிக்க இடம் இருக்கான்னு கேட்டா ஹாஸ்டல் வசதியில தங்கி படிக்கிறதுக்கு நம்ம வராண்டா ரேஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கான அட்மிஷன் சேலம்ல போயிட்டு இருக்கு. புது பேட்ச் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. உங்களுக்கு ஒரே கேம்பஸ் அமைதியா இருக்கும். ஓகேவா? ஹாஸ்டல் இருக்கும். அங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து உட்காந்து படிக்கலாம். வராண்டா ரேஸோட பிரான்ச் வந்து இருக்கும். ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த லெசன் வந்து முடிச்சாச்சு. 30 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? நீங்க எவ்வளவு வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த லெசன் வந்து படிச்சுட்டு வந்துருங்க. 18 அதாவது 19, 20. ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் படிச்சுட்டு வந்துருங்க. அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை. ஓகேவா?